நோன்பு பெருநாள் தர்மம் என்பது ஒவ்வொருவரும் வசதி உள்ள ஒவ்வொருத்தரும் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை. யாருக்கெல்லாம் அன்றைய பெருநாள் செலவுக்கு போக மிச்சம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இந்த தர்மத்தை கொடுத்தாகணும். நோன்பு பிடித்தவர்களும் கொடுத்தாகணும். நோன்பு பிடிக்காத பச்சிலம் குழந்தைகள் இருந்தா கூட அந்த குழந்தைகளுக்காகவும் கொடுக்கணும். ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா 5 பேருக்காகவும் தர்மம் கொடுத்தாகணும். வீட்டில் சேர்ந்து ஒரு ஆள் கொடுத்தா மொத்தமா கொடுத்தா பத்தாது. அப்ப நம்ம வீட்டில் எத்தனை மெம்பர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்காக வேண்டியும் இந்த தர்மத்தை கொடுக்கணும். இது 2 நன்மையை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னு, நோன்பு வைத்தவர்களாக இருந்தால் அவர்கள் நோன்பில் ஏற்பட்ட குறைகளை இந்த தர்மம் நீக்கும். நோன்பு வச்சுக்கிட்டு புறம் பேசியிருப்போம், நோன்பு வச்சுக்கிட்டு தவறான என்ன நமக்கு வந்திருக்கும், நோன்பு முறிச்சிருக்காது, சில குறையா இருக்கு, அந்த நோன்பு குறைபட்டு நிக்கும். அப்ப இந்த சதகத்துல் ஃபித்ர் அந்த நோன்புடைய ஏற்பட்ட குறையை நிறைவு செய்யும். ஒன்னு. 2வது, அன்றைய தினம் ஏழைகள் தேவையற்றவர்களாக இருக்கணும். அன்னைக்கும் பிச்சை எடுத்துட்டு இருக்க கூடாது. முஸ்லீம் சொல்லிக்கிட்டு தெருவா போய் பெருநாள் அன்னைக்கு சோறு போடுங்க அம்மா கேட்க கூடாது. அவன் நல்லா சந்தோஷமா சாப்பிடணும். அந்த மாதிரியான நிலையை உண்டாக்குங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தர்மத்தை கடமையாக்கி இருக்கிறாங்க. எவ்வளவு தர்மம், என்ன கொடுக்கணும் என்று கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதாவது ஒரு 4 முத்துண்டா 2 கை நிறைய அல்றமில்ல ஒரு தானியம், இது மாதிரி 4 தடவை அல்றதுக்கு தான் 4 ஒரு முத்துணி தான். இந்த மாதிரி 4 தடவை அல்றதுதான் ஒரு ஆளுடைய அளவு. 2 கை நிறைய நம்ம ஒரு தானிய அரிசி அல்றீங்க, இது மாதிரி 4 தடவை அள்ளி போடுங்க. அது எவ்வளவு வரும் பார்த்தோம்னா 2.5 கிலோ வித்தியாசமா வருது. போன வருஷம் நம்ம எடை போட்டு பார்த்ததுல எவ்வளவு வருது, 2.5 கிலோ வருது. அப்ப ஒவ்வொரு தலைக்கும் 2.5 கிலோ அரிசியையோ அதனுடைய விலையையோ ஏழைகளுக்காக தர்மமா செய்யணும். ஒரு வீட்டுல 5 டிக்கெட் இருந்தாங்கன்னு சொன்னா 12.5 கிலோ. ஒரு வீட்டுல என்னுடைய பொறுப்புல 5 பேர் இருக்கிறாங்க, கை குழந்தையில இருந்து பெரிய புள்ள வரைக்கும், நாளைக்கு சாப்பிட போற கிழடு வரைக்கும் சேர்த்து ஒரு 10 பேர் இருக்காங்க. யாரு அவங்களை பராமரிக்க கடமைப்பட்டிருக்கிறாரோ, குடும்ப தலைவரா இருக்காரோ, அவர் அத்தனை பேர் சார்பாகவும் அவர் கொடுக்கணும். அடிமைகள் வரைக்கும் கொடுக்கணும், வேலைக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. அடிமையை வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அவங்களையும் கணக்குல சேர்த்து கொடுக்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்மகிட்ட 5 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா 12.5 கிலோ கொடுத்தாகணும். 4 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா 10 கிலோ கொடுத்தாகணும் ஏழைகளுக்கு. 10 கிலோ அரிசி. அந்த அரிசி எந்த அரிசியா இருக்கணும், ரேஷன் கடையில் 3,000 ரூபாய்க்கு போற அரிசியா இருக்க கூடாது. நாம் சாப்பிடுற அரிசி, நம்ம எதை சாப்பிடுவோமோ அது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரம் இருக்கு. சில வீட்டுல நல்ல அந்த பாசுமதி அரிசி தான் சாப்பிடுவாங்களா, அவங்க அந்த கணக்கு படி கொடுக்கணும். சில வீட்டுல குதிரைவாழ அரிசி சாப்பிட்டு அதை கொடுக்கணும். சில வீட்டுல 5, 8 சாப்பிடுவாங்க, அதை கொடுத்துட்டு போறாங்க. அப்ப அவரவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவுடைய மதிப்புக்கு ஏற்றவாறு கொடுக்கணும். இன்றைக்கு ஒரு நடுத்தரமான அரிசியுடைய விலை கிலோ 15 ரூபா இருக்குமா, 15 ரூபா இருக்குது. 2.5 கிலோ அரிசிக்கு 37 ரூபா 50 காசுமா. ஒரு ஆளுக்காக வேண்டி 37 ரூபா 50 காசு நம்ம என்ன செய்யணும், ஒரு 40 ரூபா ரவுண்டா வச்சுக்கிறோங்களேன். குறைஞ்சிடக்கூடாது, கூட கொடுத்த தப்பு கிடையாது. ஒரு தலைக்கு 40 ரூபா, 5 பேர் இருந்தா 200 ரூபா கொடுக்கணும். இந்த சதக்கத்துல் ஃபித்ரை எப்படி கொடுக்கணும் அதை நம்ம விளங்கவே இல்லை. அதனாலதான் இந்த பெருநாளைக்கு பிச்சை எடுக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கொடுத்தாங்க தெரியுமா, சதக்கத்துல் ஃபித்ரை மொத்தமா கலெக்ட் பண்ணுவாங்க. எல்லா சதக்காவும் ஒன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் தேடி கொண்டே கொடுப்பாங்க. நீங்க யாசகம் கேட்க விட்டீங்கன்னு வைங்க, ஒரே ஆள் தான் அம்புட்டு வீட்டுல வாங்குவான். ரோசமானத்துக்கு பயப்படுறவன் கேட்க மாட்டான். இந்த ரோசத்தை இழந்தவன் உங்க வீட்லயும் வாங்கிட்டு போயிருவான், இவர் வீட்லயும் வாங்குவான், இவர் வீட்லயும் வாங்குவான், அவர் வீட்லயும் வாங்குவான். அது சோத்துக்கு இல்லாத வீட்டுல ரோசமா இருப்பான். அப்ப என்ன செய்யணும், நம்ம ஒரு இடத்துல மொத்தமா கலெக்ட் பண்ணி அவர்களுக்கு கண்ணியமான முறையில வீடு தேடி போய் அலைய விடாம கௌரவமான முறையில யார் யார் ஏழை மக்கள், யார் யார் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்து, அல்லது நீங்க உங்க தகவலை எங்களுக்கு தாங்கன்னு தெரிவிச்சு அதன் அடிப்படையில் கொண்டு போய் என்ன செய்யணும், அதை கொடுக்கணும். இப்ப நம்ம ஒரு 4-5 வருஷமாக நம்ம எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஃபித்ராங்கிற அரிசி மூலமாக தமிழகம் முழுவதும் பல இடங்கள்ல இருந்து வசூல் பண்ற தொகையை விநியோகிக்கிறோம். அரிசி கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சேமியா, நெய், ஏலக்காய், கிராம்பு, சில ஊர்கள்ல பாக்கெட் போட்டு ஒரு ரூபாய் 25 ரூபாய் பணம் இப்படி எல்லாம் கொண்டு கொடுக்கிற அளவுக்கு மதுரையில, கோயம்புத்தூர்ல இப்படிலாம் பல ஊர்கள்ல பண்றாங்க. நம்ம என்ன செய்யணும் கேட்டா, இந்த ஃபித்ராவை நம்மளா கொடுத்துறாம எல்லா பித்ரா அசரத்து கொடுங்க. சில ஊர்ல பித்ரா காசு அசரத்து முசாபா செய்யும்போது பெருநாத்துக்கு கையில கொடுத்துட்டு வந்துருவாங்க. அதுக்கு உண்டாக்குனது இல்லை, அசரத்து கொடுத்த தனியா கொடுங்க, விரும்பி நீங்க எவ்வளவு கொடுத்துட்டு போங்க. இது ஏழைகளுக்கு சேர வேண்டிய ஹக்கு. இந்த ஹக்கை கொண்டே அவருக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதனால சதகத்துல் ஃபித்ர்ங்கிறத கூட்டாகத்தான் கொடுக்கிறது சரியான முறை. அந்த மாதிரி நீங்கள் இங்க கொடுத்தீர்களேயானால், கூட்டாக கொடுத்தீர்களேயானால் உரிய விதத்தில் என்ன செய்வோம், விநியோகிப்போம்.
கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச ஏழைகள் இருப்பாங்க. நான் இவ்வளவு ரூபாய் தந்துட்டேன், என்ன நேரம் எங்க சைடுல ஏழை இருக்காங்க லிஸ்ட் கொடுத்துருங்க. அதாவது நீங்க நினைக்கிற ஏழைக்கு போய் சேரணும்ல, அந்த கூட்டு முறையை உண்டாக்கணும். அதே நேரத்தில் எல்லா ஏழைகளும் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களுடைய பித்ராவையும் கொடுங்க, நீங்க யார ஏழைகள் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி லிஸ்டுகளை கொடுங்க. அதை நாங்க வெரிஃபை பண்ணி அது ஒரே ஆளே 10 பேர் எழுதிப்பாங்க, அது மாதிரிலாம் இருந்தா கழிச்சுக்கிட்டு எல்லா ஏழைகளும் கிடைக்கிற மாதிரி ஒரு முறையா விநியோகிக்கலாம். அதனால அந்த பித்ராங்கிற சதக்காவை எல்லாரும் கொடுக்கணும். நம்ம நோன்பு முழுமையாக்கணும். அன்னைக்கு ஏழைகள் பிச்சை எடுக்கிறத ஒழிச்சு கட்டி ஆகணும். வீட்டு வரக்கூடாது, பணமா கொடுக்கலாம். ஏன்னு கேட்டா பணம்ங்கிறதுங்க பெரிய அது பொருளே கிடையாதுங்க. பணத்துக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? இல்ல. அதாவது அரிசி பணமா கொடுக்கிறது தான் இந்த காலத்துக்கு நல்லது. என்னன்னு கேளுங்களேன், அந்த காலத்துல தானியத்தை கொடுத்தாங்க. தானியத்தை கொடுத்துட்டு இன்னொன்னு வாங்க முடியும். அந்த காலத்துல பண்ட மாற்று முறைங்க. அரிசியை கொண்டு கொடுத்துட்டு இறைச்சி வாங்கிக்கலாம், இறைச்சியை கொண்டு கொடுத்துட்டு பருப்பு வாங்கிக்கலாம், பருப்பு கொடுத்துட்டு மிளகா வாங்கிக்கலாம். பண்டத்துக்கு பண்டத்தை மாத்திக்கிற வழக்கம் அந்த காலத்துல இருந்துச்சு. இந்த காலத்துல கொண்டு போய் நம்ம அரிசியை கொடுத்தோன்னு வைங்க, அரிசியை கொண்டு மளிகைகளை கொடுத்துட்டு இதை வச்சுட்டு மிளகா தானே கொடுப்பான அவனு, எடுத்து எந்த அரிசி நான் என்ன பண்றேன். அப்ப நம்ம இந்த காலத்தில் எது சரியான முறைன்னு கேட்டா, ஏழைகளுக்கு நன்மை தர சிந்திக்கணுமே தவிர வரட்டு தத்துவமா பேசிட்டு இருக்க கூடாது. காசா கொடுப்பதுதான் அவர்களுக்கு நல்லது. மொத்தமா காசா கொடுக்காட்டா கூட அவங்களுக்கு எவ்வளவு அரிசி வேணும், எவ்வளவு தேங்காய் வேணும், எவ்வளவு முட்டை வேணும், எவ்வளவு நம்ம என்னென்ன செய்வோமோ அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்து அப்படி கூட கொடுக்கலாமே. மொத்தமா காசாவே கொடுத்துடாம கூட அது மாதிரி எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அந்த ஏழைகள் வீட்டுல அன்னைக்கு வந்து சந்தோஷமா அடுப்பு எரியணும். வாழ்க்கையில ஒரு நாள் நம்ம சாப்பிடுற மாதிரி எல்லாரும் சாப்பிடணும். அன்னைக்கு அந்த தினத்துல ஒரு ஆள் கூட நம்ம சாப்பாட்டு குறைஞ்ச சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி மகிழ்ச்சியான முறையில ஒரு பெருநாளை ரசூலுல்லாஹ் தந்திருக்கிறாங்க. உலகத்தில் இஸ்லாத்துல மாத்திரம் தான் அடுத்தவர்களை சந்தோஷமாக்குறது வந்து பெருநாள் ஆக்கி வச்சிருக்குது. அது அர்த்தமுள்ள நம்ம ஆக்கணும். நீங்க நாளையில இருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். விநியோகிக்கிறது தான் நம்ம வந்து பெருநாளைக்கு 3 நாளைக்கு முந்தைய கொடுத்துருக்காங்க. நீங்க கொண்டாந்து தந்து விநியோகிக்கும் போது பார்த்துருவோம். நீங்க கொடுக்கறான்னு என்ன செய்யலாம், நாளையில இருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரிசிப்ட் கொடுத்துருங்க. ரிசிப்ட் இருக்கா? மேல ஏதாவது காமுக ரசீல் கொடுத்துட்டு இருக்குல்ல, ரிசிப்ட் வாங்கிக்கிறங்க. கொடுத்ததுக்கு நீங்க பரிந்துரை பண்றவங்க பண்ணிக்கலாம். எங்க ரூபா 500 ரூபா இருக்கு, எங்க 400 ரூபா 10 பேருக்கு உள்ளது இந்தாங்கன்னு கொடுத்துட்டு, எங்க தெருவில் 3 ஏழை இருக்கிறாங்க, இன்னொன்னு டோர் நம்பர் அட்ரஸ் அப்படின்னு எழுதி கூட நீங்க என்ன செய்யணும், பரிந்துரை செஞ்சீங்களே. ஆனால் உரிய முறை விநியோகிப்போம். இந்த கூட்டா விநியோகிக்கிற முறை வரணும். அப்பதான் எல்லாத்துக்கும் கிடைக்கும். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹ்.